தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொடங்கியதெல்லாம் வெற்றியடையும், தொய்வில்லா இன்பம் தொடர்ந்து வரும். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை வேண்டி நான் உங்கள் ராஜா பேரோன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ராஜா பேரோனின் அன்பு கலந்த வணக்கங்கள். தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க, எப்படியும் கண்டிப்பாக ஏதோ உருட்டை தாண்டா போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உருட்டல் இல்லை, நடந்த சம்பவம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரர் கூட நடந்த பிரச்சனையினால் நான் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியும். சிறையில் இருந்த நாட்களில் கடைசி ஒரு 7 நாட்கள் தூக்கம்ங்கிறது ஒரு துளி கூட எனக்கு இல்லை. அது எதனால் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகலை, தூக்கமே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்காக நம்ம அங்கே போய் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ணல. நான் புக்ஸ் படிச்சுட்டு மிட் நைட்லேயும் புக்ஸ் படிச்சுட்டு அப்படியே இருந்தேன். பட் அது எனக்கு பெருசாக தெரியல. வீட்டுக்கு வந்தும் தூக்கம் சரியாக வரல. நேற்று நான் சிறையிலேருந்து வந்த அன்னைக்கு தூங்கி இருந்துச்சு. அடுத்த நாள் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஜிம்மில் போய் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒர்க் அவுட் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன், ஒர்க் அவுட்டே பண்ணல. லைட்டாக பம்ப் பண்ணும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, மூக்கு அடைக்குது, காது முழுசாக அடைக்குது, லைட்டாக ஒரு கேர் ஆகுது. கேரான அடுத்த நிமிஷம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு காதில் சும்மா வைக்கிறேன், ரத்தம் பளபளன்னு ரத்தம் வந்துருச்சு. நான் தான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம்ல, நாம் நினைக்கிற மாதிரி படத்தில் பார்க்குற சிறைச்சாலை கிடையாது. அதனாலேயே சொல்கிறேன், சகோதரர்கள் எல்லாருமே ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. கெத்தாக நம்ம சில விஷயங்களை செஞ்சுருவோம். நான் கெத்து அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சுருவோம். இல்லை கோவத்தில் நான் நடந்த இந்த சிறிய ஒரு செகண்ட் நம்ம பொறுமையாக இருந்திருந்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு செகண்ட் கோவம், பிரச்சனை வருதா உடனே பின்வாங்கிரு, பிரச்சனை வர்றது மாதிரி இருக்குதா பின்வாங்கிரு, சுமூகமாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் மட்டும் பேசுங்க. அதே மாதிரி சகோதரர்களுக்கு கெத்து காட்டணுங்கிற பேர்லையோ இல்லை இன்னொருத்தன் வம்புழுக்கணும் பேர்லையோ சாதாரணமாக போகிற விஷயங்கள் பெருசாகும் போது அந்த சிறை அப்படிங்கிற பூமியில் இருக்கிற நரகத்துக்குள்ளே தயவு செஞ்சு சகோதரர்கள் யாரும் போகாதீங்க. அதனால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் போயிட்டு வந்த உடனே எனக்கு அதனால் நடந்த ஒரு விஷயந்தான் இது. மற்றபடி அங்கே நம்ம அடித்தாங்களா பிடிச்சாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே தூக்கமின்மை, அதனால இங்கே வந்த உடனே ப்ரெஷர் நேற்று எவ்வளோ இருந்ததுன்னா 160/100 இருந்துச்சு. 160/100லாம் எனக்கு வந்ததில்லை. ப்ரெஷர் ஹை ஆயிடுச்சு. இதுலேயும் ஒர்க் அவுட்டே பண்ணால் ப்ரெஷர் ஹை ஆயிடுச்சு, பிளட் ஆயிடுச்சு. பிளட் ஆனாலும் மிட் நைட்டில் நான் அப்போ தான் இல்லை, எல்லாம் முடிச்சு 10 மணிக்கு தான் போனேன். இது ஆன உடனே நான் போயிட்டு 2-3 இடங்களுக்கு போனேன். அப்புறம் தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு கிளினிக் இருந்து அங்கே போனோம். அது வீடியோவில் இருக்குதுல, அங்கே போய் அங்கே சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க செக் பண்ணிட்டு பயம் வந்துருச்சு. விஷயம் என்னென்னா, எனக்கே பயம் வந்துருச்சு. எனக்கு காதில் இருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறது டக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை காதில் இருந்து ரத்தம் வருது, ஐயோ 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 அப்படின்னு. மண்டையில் அடிபட்டுருச்சா, மண்டையில் அடிபட்டு எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருக்குமோ, ஏன்னா ரத்தம் சின்னதாக துளியாக வரல, ஏதாவது கைப்பட்டு வரல, பொலன்னு வந்துக்கிட்டே இருக்குது, ப்ளீடிங் நிற்க மாட்டேங்குது. ஸோ இது எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் போட்டு இதுவும் வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பாருங்கள், ப்ளீடிங் நின்றுச்சுன்னா சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா உடனே வாங்க அப்படின்னாங்க. நைட்டு ஃபுல்லாக ப்ளீடிங் இருந்துச்சு, காலையிலையும் ப்ளீடிங் நிற்கலை. ஸோ இப்போ நம்மளை அட்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் அட்மிட் ஆக போகிறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். ஓகேவா, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நாளில் வீடியோஸ் வராது. இது எதுக்கு இந்த வீடியோவில் நீ சொல்லணும்னா, நேற்று நைட்டு நான் போகும்போதே 2 சகோதரர்கள் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ENT ஹாஸ்பிட்டல் போகும்போது நிறைய சகோதரர்கள் பார்த்தாங்க. என்ன அது அவருக்கு ராஜாபுரம் காதில் ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இவங்க சொல்கிறத பார்த்து எனக்கு பயம் போச்சு. எங்கே மண்டைகண்டே போட்டுருமா, எதுவும் ஆயிரமா நமக்கு, ஐயோ செத்து போயிடுவோங்கிற பயத்தை விட நான் சிறையிலிருந்து வரும்போது நிறைய மனதில் யோசிச்சு வச்சுருந்தேன். இனிமேல் ராஜாபரனுடைய பாதை வேறையாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். நம்ம பண்ண தியானம் அங்கே பண்ணேன், படித்த விஷயங்கள், அப்புறம் குறிப்பு போட்டிகள், ஸ்போர்ட்ஸ் நிறைய நடத்தணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். இந்த சிறையை பற்றின விஷயங்களை நிறைய பேருக்கு, அதாவது சிறையில் உள்ள விஷயங்களை சொல்ல போகிறதில்ல, சிறை ஒரு மோசமானது, அதுக்கு நம்ம சகோதரர்கள் யாரும் போகாமல் இருக்க, அதை பற்றி அவேர்னஸை கொண்டு போகணும். இன்னும் முன்னாடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இதெல்லாம் நடக்காமல் போயிருமாடா, ஏடா போயிடுவியாடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, காதில் லைட்டாக தான் ஒரு வீக்கம் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட் இல்லை, இன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்க முடியல. விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த கோர்ட் கேஸ் விஷயங்கள் இருக்கிறதுனால
அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுங்கிறதுனால முடியலை, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் எனக்கு ரொம்ப லேட்டாக இன்னைக்கும் போய் இன்னைக்கு ENT ஹாஸ்பிட்டல் நாளைக்கு இது கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சில ஆன்டிபயோட்டிக்ஸும் சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, ட்ராப்ஸ் அது இது எல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போகிறேன், போயிட்டு ஒரு 2-3 நாள் இருப்பேன், இருந்துட்டு திரும்பி வர்றேன். இதை வந்து அங்கே நிறைய சகோதரர்கள் பார்த்துருக்காங்க, 2-3 சகோதரர்கள் ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படியும் கண்டிப்பாக ஏதாவது கலைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய சகோதரர்கள் வந்து கேட்டீங்க. உங்களுக்கு வந்து நான் மறுப்பு தெரிவித்தேன். நான் இந்த வீடியோஸ் பற்றி நான் பேசவே மாட்டேன். இந்த இங்கே நடந்த ஒரு மோசமான இன்சிடெண்ட்டை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னாலும் நான் இதை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏன் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா, முக்கியமான விஷயம் சண்டை. ஒரு 2 பேருக்கு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டைக்கு எது தீர்வு அமையும்? ஒரு சண்டை நடக்குதுன்னா அது எதுக்கு தீர்வு அமையும்? ஒருவர் வந்து அதில் வந்து தோற்று போகணும், இல்லை பணிஞ்சிடணும், இல்லை விட்டு கொடுத்துடணும். இது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அந்த சண்டைக்கான சொல்யூஷன், வேற எதுவுமே இல்லைல்ல. அப்போது அந்த பணிந்து போகிறவன் நானாவே இருந்துட்டு போகிறேனே, இதில் என்ன தப்பு? பணிஞ்சு போகிறதுல ஒரு தப்பு இல்லை. அந்த பணிஞ்சு போகிறதுனால இருவருக்குமே நல்லா நடக்கும், சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா தப்பே இல்லை. நான் தான் அதை எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சகோதரன் ஆட்லின் நான் சொல்லுவேன், என் பகைவனுக்கும் இந்த சிறைச்சாலைங்கிறது வரக்கூடாது. நானே அந்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நானே அந்த சகோதரன் பேர் உள்ள கேஸை வாபஸ் வாங்கணும்னு இருக்கிறேன். அது வேண்டாம். மற்றபடி எனக்கு அவர் என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் சொல்லுவோம், ஆஹா இவன் காலில் விழுந்து தப்பிக்கும். நான் அப்படி தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா சிறைக்கு போகாமல் தப்பிக்கிறதுக்கு வேறு வழியில் தேடி இருக்கலாம். சிறைக்கு போயிட்டேன். இனி இங்கேருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் போய் அங்கே காலவரையிட்ட கையெழுத்து போடணும். பிஸ்னஸ் போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் உயிர் போகல இருக்குது, நல்லா தான் இருக்கிறேன். கை கால் இருக்குல்ல, எதுனாலும் பொழைச்சிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, எல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் இது எல்லாத்தையும் அனுபவிக்க நான் தயார் தான். அந்த ஒரு நிமிடம் கோவத்துக்காக நான் இவ்வளோத்தையும் அனுபவிக்க தயார் தான். அந்த சகோதரர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாச்சு. ஓகே, என் வழியில் நான் நினச்ச பாதையில் இனி நல்வழி நடக்கணும், ராஜா பேரோன் 4 பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிற நினச்சேன். அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னுமே அந்த சகோதரன் இல்லை, இவன் ராஜா பேரோனை நான் இன்னும் தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு அவர் எது பண்ணாலும் அதையுமே சட்டப்படி முழுமையை ஏற்றுக்க ராஜா பேரோன் தயார் தான். ஓகே, அதனால் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நிறைய பேர் யாராவது எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணி கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டாங்கன்னா, அந்த ராஜாபரனுக்கு ரத்தம் வந்து ராஜாபரன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல முன்னாடி நானே சொல்லிடுறேன். 2-3 நாள் நான் எப்படியும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு உடனே வெளியே அங்கே கிளம்ப வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச நல்ல கருத்துக்களை அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இனி நம்மளுடைய சேனல் முழுக்கவே வேறையாக இருக்கும். மற்றவங்களுடைய கண்டென்ட்டை சொல்கிறதோ இல்லை அங்கே அந்த குற்றங்களை சொல்கிறதோ அதெல்லாம் இருக்காது. சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் நிறையா கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா மாற்றம் மட்டும் மாறாது. நம்ம நினைக்கிற விஷயங்கள் நிறைய நேரங்களில் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மாண்புமிகு தலைவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள், சீரியஸாக அதுவுமே நான் வந்து எனக்கே அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நாம் என்னமோ நினச்சோம், ஆனால் இன்றைக்கி அவருடைய ஆட்சி முறைகளை பார்க்கும்போது சாரி சார், நான் நினச்சதே வேறு, நீங்கள் வேறு, உங்களை நம்பினவங்க எல்லாருக்கும் நீங்கள் சல்யூட், சூப்பராக பண்ணிட்டீங்க. அது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். அது மாதிரி இந்த யூடியூப் சேனல் சகோதரர்களுக்கு நான் சொன்ன விஷயம் தான். நான்லாம் சாதாரண ஒரு மனிதன். என்னுடைய ஒரு சண்டையை இதை வந்து கான்ட்ரவர்சியாக பேசி இதை விட பேச வேண்டியது சமுதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பேசுங்க. நிறைய விஷயங்கள் காட்ட வேண்டியது இருக்குது, அதை காட்டுங்க. வேண்டாம் இந்த மோசமான விஷயத்த திருப்பி பேசி அது வேண்டாம். நான் ஒரு கூட்டத்தை நான் என் பேரில் உள்ள நல்லது சொல்ல, இங்கே இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல, இங்கே ஒரு கூட்டம் நடந்தது, அதை பற்றியே பேசிக்கிட்டு வேண்டாம். நானே முழுமையாக பணிஞ்சிட்டேன்ல, வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சு. இதை மறந்துடுங்க. இதை மறந்துட்டு அடுத்த நல்ல விஷயத்துக்கு போகும். மற்றபடி எல்லாம் உள்ள இறைவன் எப்படி எதை நடத்துகிறானோ அதை இப்படி நடக்கட்டு. சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று தான், சினத்தை அடக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனதை அடக்க கல்லாதார்க்கு வாயேன் பராபரமே. என்ன அர்த்தம்னா, நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தில் உள்ள சக்திகளெல்லாம் பெற்றால் கூட மனதை அடக்கி எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக செயல்படுத்தலைன்னா உனக்கு வந்து இறை அருள் வாய்க்காது. அப்படிதான் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் அன்பு, பணிஞ்சு போகிறது, நம்ம எல்லாருமே நல்லவங்க, இன்னைக்கு நம்ம சண்டை போட்டவங்க, நம்ம பகைச்சவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த கோபம், பகைமை, பொறாமை, அதுதான் ஒரு மனிதனை
தீயவனாக மாற்றுது. ஆனால் எல்லாருக்குள்ளே அந்த நல்லவர்கள் இருக்காங்க. நான் எனக்குள்ளே உள்ள நல்லவனை தேடுறேன். நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள நல்லவனை தேடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பார்.